விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. குறள் இன்னொரு முறை நண்பர்களே, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவர் சொல்கின்றார். நண்பர்களே, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மனதிற்கு இன்பத்தை தரக்கூடிய அழகிய சொற்கள் இருக்கின்ற பொழுது அதற்கு மாறாக தேவையில்லாத கடும் சொற்களை பேசுவது பழம் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதை பறிக்காமல் காயை பறித்து தின்பதற்கு சமமாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கின்றார். நண்பர்களே, அதாவது ஒருவரிடத்தில் நாம் பேசுகின்ற பொழுது, இனிய சொற்களை பேசுகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளம் கனிந்து போகும். அதாவது இனிய உளவாக மனதிற்கு இன்பத்தை தரக்கூடிய சொற்கள் இருக்கின்ற பொழுது, தேவையற்ற சொற்களை கூறுகின்ற பொழுது, பழம் இருக்கின்ற பொழுது பழத்தை தின்னாமல் காயை தின்பதற்கு சமமாகும் அப்படின்றார். பழம் சாப்பிடுகின்ற பொழுது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. பழம் சாப்பிட்டால் சுவையாக இருக்கும், காய் என்றால் கசக்கும். அதுபோன்று நாம் அடுத்தவர்களை எப்பொழுது இழிவுபடுத்துகின்றோமோ அல்லது அடுத்தவர்களை நல்ல சொற்களால் நாம் பேசாத பொழுது அந்த கசப்பை போன்று அவர்களுடைய மனம் துன்பப்படும். அது நெக்ஸ்ட் நமக்கும் துன்பம் தான். அடுத்தவங்களை நம்ம பேசுகிறோம்னா நம்மளுடைய மதிப்பு தானாகவே குறைந்துவிடும். எப்பொழுது அடுத்தவரிடத்தில் நாம் நன்றாக நடந்து கொள்கின்றோமோ நம்மளுடைய மதிப்பு தானாகவே உயரும். அடுத்தவரிடத்தில் நாம் நல்ல சொற்களை பேசாத பொழுது, கடும் சொற்களால் அவர்களிடம் பேசுகின்ற பொழுது நம்முடைய மதிப்பை நாமே இழந்து விடுவோம். அதனால் மனிதர்களே, என் நண்பர்களே, எப்பொழுதுமே ஒருவர் இந்த உலகத்தில் அடுத்தவரிடத்தில் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். அதாவது உன்னுடைய மனம் ஃபஸ்ட்டு உண்மையாகவே நல்லா இருந்தால் தான் நீ அடுத்தவங்ககிட்ட நல்லா சிரித்து நல்லா பேச முடியும். நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது காசு, பணம், எல்லாத்தையும் விட மிகவும் சிறந்தது குணம். பணம் என்னடா, பணம் குணம் இருந்தால் போதும். ஒருவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது, பட் அவன் எல்லாமே எந்த ஒரு விஷயமே அவன் சரியாக செய்யலை. அவன் எப்பயுமே எல்லாரையும் மனிதனாக மதிக்கவே இல்லை. அப்படி என்கின்ற பொழுது அவனை என்ன எல்லாரும் பாராட்டுவார்களா? ஸோ பணம்ன்றது அங்கே ஒரு இது பெரிய விஷயமே கிடையாது. பட் பணமே உன்னிடத்தில் இல்லை என்றாலும் நல்ல குணசாலியாக நீ இருக்கின்றாய் என்றால் எல்லோரோடும் மதிக்கப்படுவாய், எல்லோரோடும் போற்றப்படுவாய். எனவே நண்பர்களே, எப்பொழுதுமே நாம் அடுத்தவரை துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நம்ம அதே தான் நான் சொல்கிறது. உதவி செய்யோ இல்லையோ உபத்திரம் செய்து விடாது, யாருக்கும் தீங்கை செய்யாது. அதுதான் வள்ளுவர் சொல்கின்றார். அடுத்தவர்களை நம்ம துன்புறுத்துகின்ற பொழுது, பழம் இருக்கின்ற பொழுது காயை சாப்பிடுவதற்கு சமம் அப்படின்னு இந்த குறள் எல்லா பஸ்லையும் எழுதியிருப்பாங்க. இந்த குறள் நிறைய எல்லா அரசு பேருந்துல எல்லா இடத்துலையுமே எழுதியிருப்பாங்க. மேக்சிமம் இந்த குறளை பார்க்கலாம் நீங்கள். அதனால் நண்பர்களே, அடுத்தவரிடத்தில் அன்பாக பேசி ஒரு நல்ல பண்புள்ள மனிதனாக வாழ்வோம், வாழ நினைப்போம் என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.